ஐயோ நெல்லு காசு போட்டாச்சு, காசு வந்துச்சு, அப்பா கிட்ட போய் கொடுக்குங்க. ஓ எப்பா எப்பா பா நெல் பயிர் போட்டுமே காசு வந்துருக்குப்பா. காசு வந்துருக்குதா? எவ்வளோ வந்தது? இப்பா 25,780 ரூபா வந்துருக்குப்பா. அவன் வந்து 25,000 ரூபாய் தான் கொடுத்தான், 780 ரூபா கொடுக்கலப்பா. அவன் கமிஷன் எடுத்துனாம்பா, எடுத்து வந்து கொடுத்ததுக்கு காசு கொடுத்துட்டு போனாங்கப்பா. வச்சுரு அடாண்ணா கொடு, குத்துரா கொடு, இல்லை கடை வாங்கினமாக்கா கொடுத்துருவா. இப்பா இது கொத்துக்கெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, இது கடத்தையும் கொடுக்க முடியாதுப்பா. ஏன்னா நான் வாங்கி 2 லட்ச ரூபா வாங்கிருப்பா. போன பைக்கு 1 லட்ச ரூபா வாங்க, முன்னாடி வரைக்கும் 1 லட்சம் ஆனா 2 லட்ச ரூபாய்க்கு வட்டி வந்து 6 மாசத்துக்கு கணக்கு பண்ணவே 25,000 ரூபாய்க்கு மேலே போயிடுப்பா. சரி அதையும் கொடுத்துட்டு அது வரைக்கும் வா, அப்புறம் அத்தை பாகம் தாரேன் அண்ணன். எப்பா பையனை படிக்க வைக்கணும் இல்லப்பா, பீஸ் காசு கட்டலன்னு பையன் ஒரே இது சொல்லிட்டுக்கிறான்பா. இது வரைக்கும் வெட்டி காரை கொடு, இன்னும் கட்டணம் வச்சுக்கா, கார் மீவான் நிலத்தார புனிவானுங்க. நீ எது கொடு, நம்ம வேற இடத்துல கடை வாங்கி பையன் பீஸ் கட்டிக்கலாம். எப்பா நான் இந்த கடனை வாங்கிறது பசங்களை படிக்க வைக்க முடியலன்னு தான்ப்பா நான் வெளியூருக்கு வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன், கேட்டியாப்பா? வெளியூர் வேலைக்கு போய் என்ன பண்ண போற? நம்ம வேலை எவ்வளோ இருக்குது? இங்கே இருக்கிற வேலையை விட்டுட்டு நீ வெளியூருக்கு போகிற நீங்கிற. எப்பா இங்கே சம்பாதிக்க முடியலப்பா, இந்த பயிர் வச்சு சம்பாதிக்க முடியலப்பா, என்னை விட்டுருப்பா, நான் போயிடுறேன்ப்பா இங்க இருந்து. நாளைக்கு நமக்கு வயசாக தான் இங்கே, புரியுதா? நீ வெளியூர் வேலைக்கு போய் வேலைக்கு போயிருந்தாக்கா சாப்பிடுவேன், அது பஞ்சாயத்து சாப்பிடுவேன். நானும் வெளியூர் நீங்கிற அப்படின்னா சும்மா வெளியூர் போய்ங்கன்றா, வேலையை விட்டுட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு போகிறேன்றா. எங்கள் அப்பா பாட்டை வச்சாரு, இப்போ எங்கள் அப்பா வச்சாரு, இப்போ நான் வைக்கிறேன். நீ எப்படில வைக்கணும்னு பார்க்காத, இன்னும் நீ வெளியூர் வேலை போய்ங்கிறியா? சொந்த நிலத்தை விட்டு எங்கே போய் பாய் பண்ணியா? எப்பா நான் கடனை வாங்கி நீ வச்சுட்டு போயிடுறப்பா, என்னால கடனை கட்ட முடியாது, என் பிள்ளைக்கு கடத்தை வச்சுட்டு போட்டு முடியுமாப்பா? இப்ப அங்கெல்லாம் போனா நல்லா சம்பாதிக்கலாம்பா. எப்பா நான் போறேன்பா, கொஞ்ச நாளைக்கு விட்டுருப்பா. அதெல்லாம் சம்பாதிக்க முடியாது, சொந்த கேளு. இருக்கிற வேலையை விட்டு போயிடுறா, நான் சம்பாதிப்பாங்க போய்யா? இருக்கிற வேலையை விட்டுட்டு வேலை நீங்கிற போயிட்டு பஞ்ச தின்னு பாரா. இருக்கிற வேலையை பார்க்கல, மஞ்சள் அடிக்கணும், எவ்வளோ வேலைக்குது. ரொம்ப மறைச்சி பார்த்துங்கிறா. இல்லப்பா நான் சொல்றது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கப்பா. நான் புரிஞ்சுக்கிறது. எங்கள் பாட்டை காலத்துல பயிர் வச்சுக்கிறோம், திடீர்னு வந்து வேலைக்கு போகிறேன்டா. அப்போ நாங்கள் எங்கள் பாட்டை சொன்னது, எங்கள் அப்பா சொன்னது நாங்கள் கேட்கல. நீனா திடீர்னு சொந்த விவசாயத்தை விட்டு போனோன்ற நீ திடீர்னு எப்பா வாங்கி கடனை வாங்கி இருக்க முடியும்? சொல்லுப்பா பார்ப்போம். ஒரு பாகம் போவோம், ஒரு பாகம் வரோம், சும்மா வந்து கடை வேணும்ட்டு பீஸ் காசு கட்டணும்பா, அதையே கட்ட முடியாமல் கிடக்குறோம்பா. அல்லாமா ஒரு வாட்டி போனால் ஒரு வாட்டி கை கொடுக்குறா. மண்ணு நம்பணும்டா, மண்ணு நம்புறது பொண்ணு நம்புறது ஒன்றுன்னு புரியுதா? அதெல்லாம் சார் நான் சும்மா நீ வேலைக்கு போகிறேன் இருக்கிற வேலையை பாரு, போயிட்டு மருந்து அடிக்கிற வேலைக்குது, எவ்வளோ வேலைக்குது, பூச்சி மருந்து அடிக்கிறா, எல்லாம் வேலையும் இருக்குது. சும்மா இது பண்ணிங்க பார்த்துக்குப்பா, இது மாதிரியே பண்ணாத, எடுத்துன்னு போயினே இருப்பா. எப்பா தயவு செய்து என்னை விட்டுருப்பா, நான் போயிடுறேன்ப்பா, நான் போய் பயிற்சிக்கிறேன்ப்பா, என்னை விட்டுருப்பா. இந்த பயிர் தொழில் வேணாப்பா, பாரம்பரிய தொழில் விட்டு ஏன்னா போற நீ சொல்ற வேலை செய்யறா போய் செய்ய போய் எவ்வளோ வேலைக்குது. போறப்பா காசு சரி, இந்த காசு எடுத்து போயிட்டு வெடி கட்டிட்டு அது வரைக்கும் நான் போறேன்பா, நீ கட்டிக்கப்பா. நீ இந்த பயிர் தொழில் கட்டி நீ அழுவுப்பா. ஏன் நான் கடனை வாங்கி வச்சு என் பிள்ளைக்கு வச்சு போனேன்லப்பா, நீ கடனை வாங்கிட்டுலப்பா, நான் கடனே என்னால முடிஞ்சு நான் கட்டுறேன்ப்பா, உன்னையும் பார்த்துக்கிறேன். நல்லா இருக்குது, மண்ணில் ஓசா நம்பியா மண்ணில் ஓசா கடன் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், புரியுதா? சும்மா வந்து வேலைக்கு போறேன். அதை நம்ம ஓசா 4 பேருக்கு வெயிட்டு பசி வாங்கதா? இவ்வளோ செய்யறான் விவசாயத்தினுடைய உணவு எங்கே சாப்பிட்றாங்க? எல்லாம் பசி போகிறது இல்லை, 7 பேர் 4 பேர் பரவாயில்ல, நகரத்துலேருந்து வரானுங்க, பரவாயில்ல, விவசாயம் பயிர் பசி இருக்குதுன்னு சில பேர் இவ்வளோ பேர் நினைக்கிறாங்க. நம்மளா நீ விட்டு வேலைக்கு போட்டால் யாரா இது பண்ணதுப்பா? நீ என்ன அது சொன்னாலும் எனக்கு பிடிக்காதுல்லப்பா, என்னை விட்டுருப்பா. எப்பா என்னை விட்டுருப்பா, என்னால் முடியலப்பா. கடன்காரனுக்கு போய் என்னப்பா பதில் சொல்ல முடியும்? குத்துக்க கொடுன்ற இந்த காசு வச்சு கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாதுப்பா. நான் எங்க போயிட்டு அவனுக்கு குத்துக்க கொடுக்க முடியும்? இருக்கிறது வெட்டி கட்டுவேன், அத்தை பாகம் பார்த்துக்கலாம். சும்மா பேசுறேன், இருக்கிறது வெட்டி கட்டிட்டு அத்தை பாகம் பார்த்துக்கலாம். போ சும்மா இது பண்ணாத, வேலைக்கு போறேன்னு இப்படாத சும்மா பேசிட்டு சொன்னதை சரி. போ இருக்கிற வேலையை பாரு, போய் அதை குத்துட்டு பீஸ் போய் எங்கன்னா வாங்கி கட்டிக்கலாம். நம்ம ஏன்னா யாரா காலில் கையில் போயிருந்தாலும் வாங்கி தரலாம். ஏய் போயிட்டு சொன்ன வேலை செய், போய் பயிருக்கு மருந்து அடி, இப்போ செடிக்கு வேறு அடிக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. சும்மா இது பண்ணாத, போ சும்மா மறைச்சு பார்க்காத. பாரு பா வந்துன்னா அதுதான் சொன்ன வேலை செய். அப்போ சொல்றேன்னா கேட்காத, சும்மா மறைச்சின்னு போறா. பின்னாடி எப்படா பாய்ப்பீங்க நீங்கடா? கடனை வாங்கினே இருப்பா. இல்லை எப்படி பாய்ப்பீங்க பின்னாடிடா? லாஸ்டா விட்டுரு போறப்பா. பாருப்பா போப்பா, இந்த மாரி எண்ணெய் ஆகிடுறா.